ஹலோ ஹலோ ஆல், ஹாப்பி ஈவினிங். ஸோ என்னோட வாய்ஸ் ஸ்க்ரீன் எல்லாம் விசிபிள் கரெக்டா இருக்கா? ஓகே. ஸோ திஸ் செஷன் வில் பி அன் இன்டராக்டிவ். ஸோ நான் மட்டுமே பேசி நான் மட்டுமே முடிக்கக்கூடியதா என்ன அப்படின்னா இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் சொல்ற விஷயம் அதுதான். ஓகேவா? ஸோ அதனால வந்து இட் வில் பி கைண்ட் ஆஃப் இன்டராக்டிவ் செஷன். ஓகே, சரி. இதுக்கு முன்னாடி நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் ஓவர் டு யூ. ஸோ யாரெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீட் பண்ணுவீங்க? நான் வந்து டெய்லி யாரெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ரீட் பண்ணுவீங்க? வீக்லி யாரெல்லாம் ரீட் பண்ணுவீங்க? மந்த்லி யாரெல்லாம் ரீட் பண்ணுவீங்க? சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. கமான். வீக்லி எத்தனை, மந்த்லி எத்தனைன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. பிரச்சனை இல்ல, ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணவே வேண்டாம் என்னோட செஷன்ல. எஸ், என்னாச்சு? வீக்லி ஒரு 2 or 3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கிறது. ஓகே செக்ஷன்ஸ் படிக்கும்போது அது ஓரியன்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கிறது உண்டு. சூப்பர். மற்றவங்க வேற யாருமே ஜட்ஜ்மெண்ட் படிக்க மாட்டீங்களா? மேம் டெய்லி மேம். டெய்லி? ஆமா, ரஞ்சனி மேம், ஐ நோ அபௌட் யூ. டெய்லி படிப்பீங்க. ஓகே, வேற மற்றவங்க? மேம் நானும் டெய்லி படிப்பேன் மேம். மேம் நானும் லைவ்ல பார்த்து டெய்லி படிப்போம் மேம். எஸ், சூப்பர். தென் வேற மற்றவங்க? என்னாச்சு எல்லாருமே சொல்லுங்க. ஓகே, சரி. இப்ப இதுல யாராவது கம்ப்ளீட்டா படிக்கிறதா இருந்தா சொல்லுங்க. கம்ப்ளீட்டா படிக்கிறதா இருந்தா ஒரு வீக்லி 3 ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிடலாம். சம்டைம்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் செக்ஷன் ரிலேட்டடா படிக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் மட்டும் என்ன சொல்லுது அப்படிங்கறத படிக்கிறது. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, சோ ஜட்ஜ்மெண்ட் காமனா எப்படி படிப்பீங்க? ஆக்சுவலி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா அதை எப்படி நீங்க வந்து படிப்பீங்க? ஆக்சுவலி உங்க கேஸ் ரிலேட்டடா படிப்பீங்களா, இல்ல எக்ஸாமினேஷனுக்காக வந்து இப்ப இந்த கேஸ்ல இது மட்டும் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு பார்ட் இருக்கும்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பார்ட், அதை மட்டும் பிக் பண்ணி படிப்போமா, இல்லைன்னா வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி படிப்போமா? எப்படி படிப்பீங்க நீங்க எல்லாம்? நான் டெய்லி படிக்கிறேன். டாப்ல இருந்து பாட்டம் வர மேம். ஓகே, ரஞ்சனி மேம் ஆடியோ போடுறதுனால தீர்ப்பு திரட்டுல இருந்து பண்ணுவீங்க நீங்க. மற்றவங்க? மேம் ஃபுல்லாவே தான் மேம் படிப்போம். ஓகே, ஃபுல்லாவே. ஓகே, சூப்பர். யாரெல்லாம் எழுதி வச்சு பண்ணுவீங்க? இப்ப இத்தனை படிச்சிருக்கீங்கல்ல, யாரெல்லாம் நோட்டு மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? நோட்டு மெயின்டைன் பண்ணி அந்த நோட்டை பார்த்தா நான் ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாமே கிளியரா இருக்குன்னு யாரெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த ஆபரேட்டிவ் படிக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸோட ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சுப்பேன் மேம். ஓகே, எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுல ஒரு அனலைசர், நீங்க ஒரு ஆத்தரா எழுதியிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அத நம்ம அப்படியே நம்ம படிக்கிறோம், இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம விட்டுறோம். இத அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் இத சொன்னாங்க? இப்ப இந்த செக்ஷன் சொல்றோம், இந்த 482 இருக்கு அப்படின்னு சொல்றோம், 313 இருக்குன்னு சொல்றோம், 302 303 இருக்குன்னு சொல்றோம். இதை எதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க? இதை எப்படி அதை வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க? இதுக்கு ப்ரீவியஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் அப்பெல்லாம் வேற இன்டர்பிரிட்டேஷன் வந்திருக்கே இந்த செக்ஷனுக்கு. அப்படி எந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் வந்திருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோமா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறோம், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல யாராவது படிச்சிருக்கீங்களா? மேபி இருக்கலாம் இல்லையா, இல்ல எல்லாருமே படிச்சிருக்கலாம். யாராவது இருக்கீங்களா? ஓகே, சோ இனிமே நம்ம என்ன அப்படின்னா அப்படிதான் படிக்கணும். சோ பிஃபோர் கோயிங் டு தட், இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் என்னன்னா, நம்ம ஆர்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் குரூப்ல ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் தான் என்ன அப்படின்னா ஜேர்னல் அனலைசிஸ் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல லாட்டெல்லர் ஜேர்னல்ல இருந்து ஆரம்பிச்சோம் நாங்க. சரிங்களா? வச்சு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து கேரி ஆன் பண்ணி எல்லாருக்கும் ஒரு என்ன எப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் வீக்லி போஸ்ட் பண்ணுவேன், அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா குரூப்பை விட்டு ரிமூவ். நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த நான் வந்து ஆட் பண்ணுவேன். இதுதான் அந்த ரூல்ஸ். இப்போ வரைக்கும் அந்த குரூப் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இத வந்து என்னன்னா அந்த குரூப்ல நான் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன்.
சோ அப்ப வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது சில சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்றது, அந்த மாதிரி எப்படி அனலைஸ் பண்றதுன்னா நம்ம என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா அதை நம்ம எப்படி படிக்கணும், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கத்துல கண்ணை மூடிக்கிட்டு யாரு கேட்டாலும் சொல்ற மாதிரி படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய செக்ஷனை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். நமக்கு தெரிஞ்ச சிஆர்பிசி, ஐபிசி, சிபிசி எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா எகெயின் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லயும் படிக்கும் போது அதை நம்ம நோட் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கணும். ஓகே, சோ இதுக்காக ஒரு கேஸ் அனலைஸ் லீகலி வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு பேரு தான் என்னன்னா ஐஆர்ஏசி மெத்தட். இந்த மெத்தட்ல தான் ஒரு கேஸா இருக்கட்டும், ஒரு இஷ்யூவா இருக்கட்டும், ஒரு லாவோட அனலைசிஸ் பண்றது எந்த மெத்தட்ல பண்ணுவாங்கன்னா ஐஆர்ஏசி மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. ஐஆர்ஏசினா என்னன்னா இஷ்யூ. ஒரு ஃபேக்ட் இருக்கு, ஒரு ஃபேக்ட் இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ல என்ன இஷ்யூ வந்திருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரூல். ரூல்னா என்னது? நத்திங் பட் நம்ம ப்ரொவிஷன், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ஒரு ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்டுக்கான இஷ்யூ என்ன, அதை பைண்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன், அதுதான் ரூல். ஓகே, ஏ ஃபார் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் அப்படின்றது என்னன்னா இந்த ஃபேக்டோட, இந்த இஷ்யூவோட இந்த ரூலை நம்ம எப்படி பைண்ட் பண்றோம், இதுதான் அப்ளிகேஷன். இது வச்சு ஒரு கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னன்னா அதாவது ஜட்ஜஸ் வந்து கொடுத்திருக்கக்கூடிய நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருந்து எடுப்போம் இல்லையா, இது வந்து ஆர்டரா கூட இருக்கலாம் அல்லது ஒரு ஜட்ஜ்மெண்டா கூட இருக்கலாம். ஓகே, அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷன். தென் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நம்மளோட அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன இதுல அப்படின்றது. ஓகேவா? சோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்றத வந்து என்னன்னா கொண்டு வர்றதுதான் இந்த ரூல். ஓகே, இந்த ரூல் படி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து படிக்க போறோம். இந்த குரூப்ல நான் எதுக்காக ஜாயின் பண்ண சொல்றேன்னா, நான் வாரத்துக்கு ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் போடுவேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெத்தட்ல நம்ம படிக்க போறோம். இந்த மெத்தட்ல படிக்கிறதுனால நம்மளால டீடைல்டா படிக்க முடியும். ஓகேவா? சோ இதுதான் அந்த குரூப். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்றேன். ஓகே, சோ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டோட நான் வந்திருக்கேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரிதான் நம்ம அடுத்தடுத்து பண்ண போறோம். நான் ஜட்ஜ்மெண்ட்டை ரீட் பண்ணி காமிச்சு எப்படி அனலைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி நான் சொல்லி தரேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத சொல்லலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதையும் நான் குறைச்சு கூட சொல்லலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதே நான் அனலைஸ் பண்றது, நான் டெவலப் ஆனதை நான் உங்ககிட்ட வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஓகே, சோ இப்ப ரீசெண்டா இருக்க ஜட்ஜ்மெண்ட் தான். சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாருமே கம் அக்ராஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? யாரெல்லாம் இதை கம் அக்ராஸ் பண்ணீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப இதைத்தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம் பை யூசிங் இஷ்யூ, ரூல்ஸ், அப்ளிகேஷன் அண்ட் கன்க்ளூஷன், ஐஆர்ஏசி மெத்தட். ஓகே, சோ இதை யாரெல்லாம் கம் அக்ராஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குயிக் குயிக். யாரெல்லாம்? என்னாச்சு? எல்லாருமே அமைதியா இருக்கீங்க. 2 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேற யாருமே கம் அக்ராஸ் பண்ணலையா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எனி இன்கன்வீனியன்ஸ் ஃப்ரம் மை சைடு? ஓகே சார், நீங்க உங்க நெட்வொர்க் மட்டும் செக் பண்ணுங்க சார். ஓகே, சரி. இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாராவது எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரீட் பண்ணணும். யாரு ரீட் பண்றீங்க? ரொம்ப கிளியரா பொறுமையா ரீட் பண்ணணும். இத ரீட் பண்ணும் பொழுது நீங்க எல்லாருமே இத கவனிக்கணும், என்ன சொல்லிருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிராக்டிக்கல் செஷன். இத நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணினாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா எப்படி படிக்கணும்ன்றது நமக்கு தெரிய வரும், ஈஸியா படிக்க வரும். ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு மேல ஒரு லவ் வரும். ஓகே, அந்த லவ் அப்படின்றது வந்துச்சுனாலே நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு அப்டிகல்ஸ் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அதை அட்டைன் பண்ணுவோம் இல்லையா? ஜட்ஜ்மெண்ட்டோ லவ் த ஜட்ஜ்மெண்ட் ரீடிங். ஓகே, சோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ யாராவது ஒருத்தவங்க நல்லா கிளியரா ரீட் பண்ணணும்.
எல்லாரும் அதை ஃபாலோ ரீட் பண்றீங்க எல்லாருமே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. எஸ், ரீட் பண்ற ஒரே ஒரு பர்சன் மட்டும் யாரு? ஓகே, யாராவது ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. யார் ரீட் பண்றீங்க? மைக் ஆன் பண்ணி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணவா From மேம்? the topல இருந்து யாராவது ரீட் பண்ணுங்க. மேம் நான் ரீட் பண்ணட்டா? எஸ், கேரி ஆன் பண்ணுங்க மேம். மேம் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது, இதை பார்த்து அப்படியே ரீட் பண்ணணும் அப்படிதானே மேம்? ரீட் பண்ணுங்க. நான் அதை ஸ்க்ரால் பண்ணிட்டே வருவேன். எல்லாருமே என்ன அப்படின்னா இத ரீட் பண்ணிக்கிட்டே வரணும் பின்னாடியே. நீங்க படிச்சிருந்தாலும் படிக்காட்டாலும் இட் இஸ் a practical செஷன். எல்லாருமே ரீட் பண்ணணும். ஓகே, எஸ், ரீட் பண்ணுங்க மேம். இது அப்படி. Before the Madurai bench of Madras High Court, criminal jurisdiction, date 13/11/2024, present the Honorable Mr. Justice N. Anand Venkatesh, criminal original petition, Madurai, number 19623 of 2024, Jabaraj, petitioner or accused versus the state of Tamil Nadu, represented by the Inspector of Police, Tirunelveli Taluk Police Station, Tirunelveli District, criminal number 569 of 2024, respondent complainant. For petitioner, Mr. G. Karupasamy Pandian. For respondent, Mr. B. Thanga Aravind, government advocate, criminal side. மேம் ஒரு நிமிஷம். மேம் ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வேற யாராவது ரீட் பண்ணட்டும். ஓகே, ஓகே மேம், ஓகே. நான் படிக்கணும். எஸ், கேலப் சார் நீங்க வந்து எது வரைக்கும் ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 வரைக்கும் ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. Petition for anticipatory bail under section 482 of BNSS. Prayer. For anticipatory bail in criminal number 569/2024 on the file of the respondent police. Order. The court made the following order. The petitioner who apprehends arrest at the hands of the respondent police for the alleged offence under section 303 class 2 of BNS Act in crime number 569 of 2024 on the file of the respondent police seeks anticipatory bail. Ma'am, abhi scroll பண்ணுங்க. Second para. The case of the prosecution is that the de facto complainant was running a personalizing shop. Sorry, I pronounce பண்ண முடியல. On 22nd 10 2024, when he came to the shop in the morning, old tires worth about rupees 3,000 were found missing. On verifying the CCTV footage, it was found that the petitioner had taken those tires. 3. Heard the learned counsel appearing for the petitioner and the learned government advocate criminal side appearing for the respondent. Yes, ma'am. ஓகே சார், சூப்பர். தென் யாரு? பிரவீனா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க நீங்க அப்படியே ரீட் பண்றீங்களா மேம்? எஸ் மேம். ஓகே, தென் 4, 5 ரீட் பண்ணுங்க. ஓகே மேம். 4 மட்டும் ரீட் பண்ணுங்க. ஓகே, Okay, ma'am. Okay, ma'am. Para 4. In the instance case, FIR has been registered under section 303, subsection 2 of BNS Act 2023, hereinafter referred to as BNS Act. The admitted case of the prosecution is that 3 lorry tires worth about rupees 3,000 was stolen. A proviso to subsection 2 of section 303 of BNS Act provides that in the case of theft, where the value of theft property is less than rupees 5,000
and a person is convicted for the first time, a punishment that is provided is community service for the value of property less than 5,000. It is non-cognizable and bailable. ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க? பிரதீப் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்களா? ஓகே கிரீதரன் பிரதீபா. ஓகே கிரீதரன் சார் 5 ரீட் பண்ணுங்க. Yes, madam. The specific case of prosecution, as stated supra, is that the value of the stolen property is rupees 3,000. Hence, it will come within the scope of non-cognizable offence. If that is so, as per section 174 of BNSS Act, the FIR can be registered only after getting an appropriate order from the learned magistrate, who is having power to try such a case. In absence of the same, the very registration of FIR is illegal. The law on the issue is too well settled. ஓகே சார். ஓகே தென் எஸ் பிரதீபா மேம் ரீட் பண்ணுங்க மேம். 6 and 7. வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. இப்போ ஓகே கொஞ்சம் சத்தம் மேம் வாய்ஸ் கிளியரா இல்ல, செக் பண்ணிக்கோங்க. பவித்ரா மேம் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. Yes, ma'am. ரீட் பண்ணுங்க மேம். 6 and 7. In view of the above, the FIR that has been registered against the petitioner is not sustainable in law. Technically speaking, this anticipatory bail petition is not maintainable since the offence is bailable. However, this court, by exercising its jurisdiction under section 482 of CRPC, is inclined to interfere with the FIR, since the very registration of FIR for a non-cognizable offence without getting appropriate order of learned magistrate is illegal. In the light of the above discussion, the FIR is criminal number 569 of 2024 on the file of the respondent police is hereby quashed and this criminal original petition stands allowed. ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் யாராவது ரீட் பண்றீங்களா? யாரு ரீட் பண்றீங்க? எஸ் ரீட் பண்ணு. PNM to the Judicial Magistrate number 3 Tirunelveli. Second, the Inspector of Police Tirunelveli Tamil Nadu Police Station, Tirunelveli District, crime number 569 of 2024. The Additional Public Prosecutor, Madurai Bench of Madras High Court, Madurai. ஓகே டன். சோ ரீட் பண்ண எல்லாரும் என்னன்னா கிரேட். ஓகே கிரேட் அப்ளாஸ் ஃபார் யூ பீப்புள். ஓகே சோ இதுதான் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஏன் ரீட் பண்ண சொன்னேன்னா, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் புரியுதோ புரியலையோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரீட் பண்ணிடணும். ஓகேவா? அது புரியுது புரியல அதெல்லாம் செகண்டரி. அந்த வேர்டு வருது வரல டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஓகே சோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை பேஜ் ஜட்ஜ்மெண்டா நீங்க எடுத்தாலும் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை ரீட் பண்ணிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சோ ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் அனலைசிஸ் குரூப்ல நம்ம வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன எழுதணும் அப்படின்னா கோரம் அப்படின்னு எழுதணும். கோரம். ஓகே கோரம். சோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். எப்பொழுதுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சோம்னா கிளியரா படிக்கணும். ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து மதுரையில வந்து ஒரு சீனியர் சார் இருக்காங்க. அவங்களோட ஆபீஸ்ல ஒரு ஜூனியர் வந்து ஒரு சார் ஒர்க் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சைட்டேஷன் வந்து சைட்டேஷனோட ஒரு மினி டிக்ஷனரி தான் அவங்க. சோ என்ன சைட்டேஷன் வந்து சீனியர் சார் கேட்டாலும் அந்த சார் அப்படி எடுத்து
ஜட்ஜஸ் நேமோட அந்த மெமரி பவர் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஸ்டன் ஆயிருக்கேன். சோ எப்படி இப்படிலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப ஏஜ் வந்து கம்மி தான் அந்த சாருக்கு. ஓகே, சோ ரொம்ப வந்து சின்ன வயசுலயே வந்து அவ்வளவு தூரம் பண்ணுவாங்க. சோ அந்த ஜட்ஜ் எந்த பெஞ்ச், எந்த கோர்ட், என்னைக்கு என்ன அது நம்பர் எல்லாமே சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஒரு பேஸ் என்னன்னா, நம்மளால அப்படி பண்ண முடியாட்டாலும் நம்மளால பண்றதை தெளிவா பண்ணணும். ஓகே, சோ அதனால ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும் பொழுது மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த கோர்ட் எந்த கோரம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா எந்த ஜஸ்டிஸ். சோ ஜஸ்டிஸோட பேரு எத்தனை பெஞ்ச், ஆக்சுவலி என்னன்னா டிவிஷனா கான்ஸ்டிடியூஷனலா எத்தனை பெஞ்ச்ல இருக்காங்க, சிங்கிள் பெஞ்சா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ ஜஸ்டிஸோட நேம் நம்ம எழுதணும். அதுக்கப்புறமா டேட். டேட் பாத்தீங்கன்னா ரிசர்வ் டேட், ப்ரொனவுன்ஸ்ட் டேட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஜட்ஜ்மெண்டோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டேட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இருக்கா இந்த டேட் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆர்டர் வந்து ஃபைனலைஸ் ஆனது. ஸோ ப்ரொனவுன்ஸ், ரிசர்வ் எதெல்லாம் மேல இருக்கு அதெல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்ல டேட்னு இருக்கும், இததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது நம்ம என்னெல்லாம் எழுதணும், கோரம்னு எழுதணும், அதுக்கப்புறமா ஜஸ்டிஸோட நேம் எழுதணும், நெக்ஸ்ட் என்ன எழுத சொல்லியிருக்கேன் டேட் எழுதணும், அதுக்கப்புறமா சைட்டேஷன். சோ யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க, ஆக்சுவலி தேசமணி சார் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றீங்களா? அப்பதான் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சார். ரீஜாயின் கொடுங்க சார். ஓகே ஃபைன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிள் இல்லையா? ஓகே சாரி மேம். ஓகே, நோ இஷ்யூ சார், நோ இஷ்யூ. இப்ப விசிபிளா இருக்கான்னு பாருங்க. எஸ் மேம். ஓகே ஓகே, சைட்டேஷன். அதுக்கப்புறமா இந்த சைட்டேஷன்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஓபி, ஆக்சுவலி கிரிமினலா, சிவிலா, ரிட்டா, கிரிமினல்ல என்னது, அப்பீலா, என்னது, சோ இந்த மாதிரியான சைட்டேஷனோட இந்த நம்பரோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது விஷயம் இந்த பார்ட்டிஸ். ரெண்டாவது யாரு, பார்ட்டிஸ், யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணணும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? சோ இதுக்கப்புறமா வெதர் வந்து இது ஜட்ஜ்மெண்டா இல்லனா ஆர்டரா, சரிங்களா, கைட்லைன் கொடுத்துருக்காங்களா, சில கேசஸ்ல கைட்லைன்ஸ் இருக்கும். சோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம எழுதணும். இதெல்லாம் எதுக்காக எழுதுறோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அனலைஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் விஷயம் ஒண்ணுமே இல்ல, கண்ணை மூடிட்டு கீழே வந்துடணும். இப்போ இதுல எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பிக் பண்ணணும். ஓகே, சோ இப்போ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கணும். சோ இதுல என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இந்த பேஜ்ல என்ன ப்ரொவிஷன் தெரியுது உங்களுக்கு? 303 subclass 2 of BNS. Yes, 303 2 of BNS. சோ இதோட இந்த BNS இருக்கு இல்லையா, இதோட ஓல்ட் ப்ரொவிஷன் என்னது யாருக்காவது தெரியுமா? ஓல்டு 375 376 378 of CRPC. சோ இது எதை பத்தி டெல்ட் பண்ணும்? இந்த 303 எதை பத்தி டெல்ட் பண்ணும்? 378 IPC தான மேம்? எஸ் சார், சாரி, IPC. எஸ், எதை பத்தி டெல்ட் பண்ணும்னா தெஃப்ட் பத்தி டெல்ட் பண்ணும். ஓகே, இந்த 303(2) எதை பத்தி டெல்ட் பண்ணும்னா பனிஷ்மெண்ட் பத்தி டெல்ட் பண்ணும். சரியா? சோ இது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். இது எத்தனாவது? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ரெண்டாவது ப்ரொவிஷன் ஏதாச்சும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கீழே அப்படி வரிசையா நம்ம பார்த்துட்டே வரணும். அப்படி வரும்போது நெக்ஸ்ட் வேற எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்படி வந்தோம்னா இந்த பேஜ்ல எந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, நியூ ப்ரொவிஷன் 174 of BNS. 174 ஆஃப் இது வந்து நியூல என்னது, ஐ மீன் ஓல்ட்ல என்னது? FIR மேம். FIR ஷார்ட்டா சொல்லிட்டாங்க சார். சரி, இது வந்து BNSS. ஆக்சுவலி நான் 174 நம்பர் நான் கேட்கல, நான் கேக்குறது இந்த ப்ரொவிஷனுக்கான 155 156 மேம். 55.
155 ஆஃப் சிஆர்பிசி. இது எதை பத்தி டெல் பண்ணுனா இன்ஃபர்மேஷன் அஸ் டு நான் காக்னிசபிள் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் கேசஸ். இன்ஃபர்மேஷன் அஸ் டு நான் காக்னிசபிள் கேசஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் கேசஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ இந்த ப்ரொவிஷன் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அதாவது கைதுகள் அதாவது கைது செய்வதற்குரிய அதாவது கைது செய்யறோம் இல்லையா, சோ அது இல்லாத வழக்குகள்ல வந்து எந்த மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்கணும், அதுல வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு செய்தோம் அப்படின்னா அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுதான் என்ன எப்படிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ன்றது இந்த ப்ரொவிஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறமா வேற எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வேற எதை பத்தி சொல்லியிருக்காங்க மேம்? பிஎன்எஸ் 303. 303 இல்ல, இதுல இந்த பேஜ்ல 482 சிஆர்பிசி. நியூல நியூல ஆக்சுவலி இது வந்து இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, நோட் பண்ணீங்களா? 482 ஆஃப் சிஆர்பிசி வந்து எதை பத்தி பேசுது? Inherent power of High Court, Your Honor. Yes, inherent power of High Court. High Court. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா இதற்கான விஷயங்கள். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ள பார்க்கலாம். இதுதான் என்னன்னா ப்ரொவிஷன். ஓகேவா? சோ இதுக்கப்புறமா நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரீட் பண்ணும்போது நம்ம எப்ப வந்து தயங்கி நிப்போம்னா நம்மளுக்கான வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கும் பொழுது. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணி பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே போவோம். ஓகேவா? சோ இதுல வந்து அப்ரஹென்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ இதுல நம்ம இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா இதுல பாருங்களேன், அப்ரஹென்ஸ் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறமா என்னன்னா alleged offense. alleged offense. அதுக்கப்புறமா இதுல பாருங்க de facto complainant. அதுக்கப்புறமா vulcanizing shop. vulcanizing shop. CCTV footage. இதெல்லாமே இந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். நான் அதனாலதான் ஒரு நுவான்சஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறமா எஃப்ஐஆர். இது வந்து டிரான்ஸ்லேட் நம்ம பண்றதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் வருதுன்னு பாருங்க. ப்ராசிக்யூஷன், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்வீஸ், நான் காக்னிசபிள், பெயிலபிள். ஓகே, அதுக்கப்புறமா இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இதுல பாருங்க இன்க்ளைடு, அப்புறமா குவாஷ்டு இருக்கா. சோ இதுதான் என்னன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தை. இதுல பாருங்க குவாஷ்டு. சரியா? சோ இதுதான் நம்ம வந்து லீகல் வேர்ட்ஸ் மாதிரி நம்ம பிக் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, சுப்ரா. ஓகே, சுப்ரா தெரியுமா? ஓகே ஃபைன். சுப்ரா அண்ட் இன்ஃப்ரா இந்த ரெண்டு கான்செப்ட். ஓகே, ஆக்சுவலி இங்க இருக்கு சுப்ரா. ஓகே, சோ இதுதான் இப்ப வந்து பிக் பண்ணிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஓவர் வியூ பார்க்க போறோம். இப்ப யாராவது சொல்லுங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில்னா என்ன? குயிக்கா. முன்ஜாமீன். எஸ், முன்ஜாமீன். ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா ஆன்டிசிபேட்டரி பெயில்னா என்னன்னு? எஸ், நான் பெயில். மேம் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்றீங்கல்ல, சொல்லுங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல வந்து அந்த ஏபி அப்படிங்கிறது கேட்கலாம் மேம். எஸ், ஓகே, சூப்பர். சோ அதாவது என்னன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா முன்ஜாமீன், முன்பிணையம் அப்படின்னு சொல்லுவோம். இது நத்திங் பட் ஒரு பர்சன் என்ன பண்றது அப்படின்னா ஒரு பெயிலுக்கு வந்து என்ன பண்றது, அப்ளை பண்றது பிஃபோர் தி அரெஸ்ட். எதுல அப்படின்னா ஃபார் நான் பெயிலபிள்
அஃபென்சஸ்ல. இதுதான் என்ன அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகே, சோ நெக்ஸ்ட் வார்த்தை அப்ரஹென்ஸ் தி அரெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்ரஹென்ஸ் தி அரெஸ்ட் அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கும்போது. எஸ், சூப்பர். அப்ரஹென்ஸ் தி அரெஸ்ட் அப்படின்னா கைது செய்தல் அப்படின்னு, கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டு டேக் இன் டு தி கஸ்டடி அல்லது அரெஸ்ட் தி சம்ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அப்ரஹென்ஸ் அரெஸ்ட். அலீஜ்ட் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன? அவர் மேல போட்டிருக்கிற குற்றம் அல்லது அஃபென்ஸ். எஸ், கரெக்ட். குற்றம் சாட்டப்பட்ட என்ன மாதிரியான அஃபென்சஸ் வந்து அவருக்கு கீழே வந்து பைண்ட் பண்ணுது அப்படின்றது. அதுக்கப்புறமா டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட்னா யாரு? புகார்தாரர். ஓகே, என்னன்னா இதுல என்ன சொல்லுவோம்னா நிகழ்நிலை புகார்தாரன் சொல்லுவாங்க. பர்சன் ஹூ லாஸ்ட் a complaint, a case சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட். ஓகே, வல்கனைசிங் ஷாப் அப்படின்னா என்ன? இது டயர் பத்தி வருது. அப்ப வல்கனைசிங் ஷாப்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க. பஞ்சர் டயரை வந்து சூடு பண்ணி ஹீட் பண்றாங்க. எஸ், பஞ்சர் கடை சொல்லுவோம் இல்லையா, டயர் ஏர் அடைக்க போறது எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடை பேர் தான் என்ன? வல்கனைசிங் ஷாப். ஆக்சுவலி இந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் பொழுதுதான் நான் இதுக்கான கரெக்டான வேர்டு வந்து நான் பிக் பண்ணது. ஓகே, வல்கனைசிங் ஷாப். ஓகே, சிசிடிவி ஃபுட்டேஜ். சிசிடிவி ஃபுல் ஃபார்ம் என்ன? சிசிடிவி யாரா சொல்லுங்க. சிசிடிவி க்ளோஸ்ட் சர்க்யூட் டெலிவிஷன். க்ளோஸ்ட் சர்க்யூட் டெலிவிஷன். ஓகே, அதுக்கப்புறமா எஃப்ஐஆர்னா என்ன? எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். தமிழ்ல முதல் தகவல் அறிக்கை. எஸ், முதல் தகவல் அறிக்கை. ஓகே, ஃபைன். தென் ப்ராசிக்யூஷன். அரசு தரப்பு. எஸ், அரசு தரப்பு. ஓகே, இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்லுவோம், வாதம். எஸ், வாதம். கேஸ் ரிலேட்டட் அதுவும் வரும். ஓகே, தென் கம்யூனிட்டி சர்வீஸ். ஆக்சுவலி இத வச்சு ஒரு கிளாஸே போச்சு, நம்ம ராம் பிரகாஷ் சார் வந்து டெல் பண்ணிருந்தாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்ன? இது இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பிஎன்எஸ்ல எங்க சொல்லிருக்காங்க? எஸ், கரெக்ட். 4F ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல தான் கம்யூனிட்டி சர்வீஸ் பத்தி சொல்லிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பனிஷ்மெண்ட் தான். ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் வே ஆஃப் இருக்கிறது. இது வந்து ஒரு பெட்டி அஃபென்சஸ். இப்போ வந்து பப்ளிக் நியூசன்ஸ், அதுக்கப்புறம் தெஃப்ட், டிஃபமேஷன் கேஸ், அப்புறம் அந்த இன்னபிரேட்டட் பர்சனால. இன்னபிரேட்டட்னா யாரு? ஹூ இஸ் த இன்னபிரேட்டட் பர்சன்? ட்ரங்கன். எஸ், ட்ரங்கன். அதாவது குடிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் தான் இன்னபிரேட்டர். இன்டாக்சிகேட்டட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்னபிரேட்டர். சோ அந்த மாதிரி பர்சன்ஸ்னால ஒரு நியூசன்ஸ் ஏற்படுது. சோ இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொசீட் பண்ணுவாங்க. பனிஷ்ட் வித் த கம்யூனிட்டி சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஒரு பப்ளிக் ஸ்பேஸ வந்து கிளீன் பண்ண சொல்றது. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் கம்யூனிட்டி சர்வீஸ். நான் காக்னிசபிள்னா என்ன? நான் காக்னிசபிள் சொல்லுங்க சார். வினைகள் விடக்கூடிய. ஓகே, ஓகே. தென் தர்மா சார் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க நீங்க. இந்த கொள்தகா குற்றம். ஓகே, தென் வேற மற்றவங்க? முல்லா குற்றம். சரி, இதுல போலீஸுக்கு ஏதாச்சும் அத்தாரிட்டிஸ் இருக்கா இதுல? டுவர்ட்ஸ் போலீஸ் cannot investigate without order from a magistrate. ஒன்லி இன்வெஸ்டிகேட்டா? இன்னொரு விஷயம், cannot arrest also. yes, cannot arrest without a warrant and cannot என்ன அப்படின்னா start a investigation proceeding without the appropriate order received from the magistrate. ஓகே, அதாவது
வாரண்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது, ஒரு போலீஸ் என்ன பண்ண முடியாதுன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி cannot start the proceeding of என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனையும் எடுக்க முடியாது. அதே மாதிரி எஃப்ஐஆர் கேன் பி ஆல்சோ என்ன அப்படின்னா இதை வந்து ஃபைல் பண்ண முடியாது வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா நான் காக்னிசபிள். இப்ப நெக்ஸ்ட் பெயிலபிள். பெயிலபிள்னா என்னது? பெயிலபிள் அஃபென்ஸ். பிணையில் விட முடிந்த. எஸ், அவ்வளவுதான். அதாவது பிணையில் விடக்கூடிய குற்றம். the accused can be released on bail. ஓகே. அதுக்கப்புறமா இன்க்ளைன். இன்க்ளைன்னா என்ன? இன்க்ளைன் இன்க்ளைன்னா என்ன? மறுக்கிறதா? இல்ல சார், இல்ல, வேற. அதாவது இன்க்ளைன் அப்படின்னா என்னன்னா என்ன சொல்றது, ஒன்றை செய்யக்கூடிய, ஓகேவா, அதாவது ஒன்ன பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னா இன்க்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை ரிலேட் பண்றது. எஸ், ரிலேட் பண்றது. ஓகே, அதுதான் ரிலேட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்க்ளைன். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணல இந்த வேர்டோட இது புரியும். குவாஷ் அப்படின்னா குவாஷ் குவாஷ் அதாவது நோ லாங்கர் லீகல், அதாவது சட்டப்படியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்றது, ஸ்குவாஷ். ஓகே, இதுதான் என்னன்னா நமக்கு தெரியக்கூடிய லீகல் வேர்ட்ஸ் இல்லையா இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட பொறுத்தளவுல. இப்ப நமக்கு என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு இதுல, நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு இதுல சொல்லுங்க யாராவது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஓவராலா நமக்கு இப்ப என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு? கோரம். எஸ், கோரம். பெஞ்ச். ஓகே, பெஞ்ச். டேட், சைட்டேஷன். ஓகே, இதெல்லாம் ஓகே. வேற என்ன தெரிஞ்சிருக்கு இதுல? ப்ரொவிஷன்ஸ். மெயினா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ப்ரொவிஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ரெண்டாவது என்ன தெரியணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும்னா? அந்த வொக்காபுலரிஸ். எஸ், வெகாபுலரிஸ், லீகல் வேர்ட்ஸ் தெரியணும். இந்த ரெண்டுமே நம்ம இப்ப பாத்துட்டோம் அப்படிதானே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஜட்ஜ்மெண்ட் ரீட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்னென்ன டைட்டில்ஸ் இருக்கு, கோரம் என்ன, பார்ட்டிஸ் யாரு அப்படின்றத நோட் பண்ணணும். மூணாவது விஷயம் டு பிக் த ப்ரொவிஷன், என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றத எடுக்கணும். நாலாவது என்னென்ன வெகாபுலரிஸ் எல்லாம் இருக்குன்றத பிக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக். இதுக்குதான் உங்களுக்கு டைம் எடுக்கும். இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க டக்குன்னு ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா IRAC மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த IRAC மெத்தட ஃபாலோ பண்ணி நம்ம இப்ப அனலைஸ் பண்ண போறோம். சோ இப்ப அனலைஸ் பண்ணும் பொழுது நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபேக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் இதை யாரெல்லாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி எழுத போறீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொசீஜர்ல இல்லைன்னா உங்க பேப்பரை நான் வேல்யூவும் பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன். சிம்பிளி நான் நீங்க சப்மிட் பண்ணலன்னு நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அந்த குரூப்ல இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபேக்ட். இப்ப இதுல ஓவராலா ஃபேக்ட் என்ன, இந்த பேஜ்ல நம்ம ரீட் பண்ணும் பொழுதே நமக்கு என்ன செஞ்சிரும்னா தெரிய வந்துரும். ஓகேவா? The case of the prosecution is that the de facto complainant was running a vulcanizing shop on the so on date. When he came to the shop in the morning, old tires worth about 3,000 were found missing. And verifying the CCTV footage, it was found that the petitioner had taken those tires. இதுல ஒண்ணுமே இல்ல, என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுதான் ஃபேக்ட். என்ன இருக்குன்னா டிஃபெக்டோ கம்ப்ளைனன்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு டயர் பஞ்சர் ஓட்டுற கடை வந்து நடத்திட்டு இருக்காரு. சரியா? அப்ப வந்து அவர் காலையில மார்னிங் வந்து அந்த கடைக்கு வந்து பார்க்கும்போது பழைய டயர் வந்து ஒரு 3,000 ஒர்த் அந்த டயரை பார்த்தோம்னா காணோம். சோ இப்ப ஏன் காணோம்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவர் பாக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த பெட்டிஷனர், நம்ம பெட்டிஷனரோட பேர் என்ன சொல்லுங்க, பெட்டிஷனர் பேர் என்ன? ஜெயராஜ். எஸ், சூப்பர், ஜெபராஜ். சோ அவர் வந்து என்ன அப்படின்னா டேக்கன் தோஸ் டயர்ஸ், அந்த டயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதாக தெரிய வருது. சோ இதுக்கப்புறமா இவர் வந்து என்ன பண்றாருன்னா மூவ் ஆன், நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் மூவ் ஆன் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, FIR has been registered under 303(2) of BNS கீழ வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. இதுதான் ஃபேக்ட். சோ இத
இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல எழுதலாம், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறவங்க எழுதலாம். அது நான் எப்படி எழுதணும்ன்றத எந்தெந்த வீக் எந்தெந்த லாங்குவேஜ்ல எழுதணும்னு நான் அந்த குரூப்ல இன்டிமேட் பண்ணுவேன். ஓகேவா? சோ இதுதான் ஃபேக்ட், அவ்வளவுதான். சோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூல்ல வந்து பைண்ட் பண்ண போறோம். என்னது? IRAC. இப்ப இஷ்யூ, இதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் தானே வந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த அஃபென்ஸுக்காக ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஃபைல் பண்ணிருக்காரு இல்லையா? the பெட்டிஷன் வந்து மூவ் ஆன் பண்ணிருக்காரு. the petition for the இந்த இருக்கு பாருங்க, the petition for the anticipatory bail under section 482 of BNSS. so BNSS. so இந்த 482 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் மறந்துட்டேன், 4 ப்ரொவிஷன்ஸ் வரும். இந்த 482 of BNSS வந்து 438 of CRPC. 438 of CRPC இது என்னன்னா டைரக்ஷன் ஃபார் கிரைன் டு பெயில் அ பர்சன் அப்ரஹெண்டிங் தி அரெஸ்ட். அதாவது கைது செய்யப்படுவோம் அப்படின்றதுல வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பிணைவில் விடுவித்ததுக்காக என்ன செய்வாரு, இவர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றதா அந்த 482 of BNSS. இதையுமே ப்ரொவிஷன்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம இஷ்யூஸ் எழுதுறோம் இல்லையா? சோ இஷ்யூல வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, the petitioner வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக வந்து கேட்டிருக்காரு இல்லையா, அந்த பெட்டிஷன் மெயின்டைனபிளா இல்லையா, whether the petition for the anticipatory bail by the petitioner lodged is maintainable or not, அல்லது it is sustainable under the law or not. இதுதான் இஷ்யூ. சோ இதுதான் ரெண்டாவதா எழுதணும். மூணாவதா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் இஷ்யூ. சரியா? அதுக்கப்புறமா ரூல். சோ ரூல்ங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்திருந்தோம், என்ன செக்ஷன்லாம் பார்த்திருந்தோம், கடகடன்னு யாராவது சொல்லுங்க. 303, 482, 303 கிளாஸ் 2க்கு கீழே என்ன பண்றாங்க, தெஃப்ட்னு பனிஷ் பண்றதுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இவரு 482 கீழே வந்து இவர் என்ன பண்றாரு, ஃபைல் பண்றாரு. சோ அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல அந்த ஆர்டர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, 174 of BNSS பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறமா சிஆர்பிசில இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ல இன்ஹரண்ட் பவர் எந்த செக்ஷன் பத்தி சொல்லுது, இன்ஹரண்ட் பத்தி எந்த செக்ஷன் சொல்லுது, 482. சோ இதுதான் ரூல். இந்த ரூலை வந்து எழுதிக்கணும். இந்த 303 பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபைண்டிங்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் போது. சோ இந்த 303(2)க்கு கீழே இவருக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா, என்ன இருக்கு அப்படின்னா, இந்த செக்ஷன் 303 வந்து டெல்டா அபவுட் தி தெஃப்ட் பத்தி சொல்லுது. இந்த கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, பனிஷ்மெண்ட் பத்தி சொல்லுது. இதுல வந்து என்ன அப்படின்னா 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா ஃபைன் ஆர் வித் போத். சரியா? இது அவர் ரெண்டுக்கு, அதாவது செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனா இருக்கு அப்படின்னா இவருக்கு என்ன அப்படின்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்கலாம். இது வந்து என்னன்னா 1 yearக்கு கம்மியா இருக்க கூடாது. அதே மாதிரி 5 yearsக்கு மேல எக்ஸ்டெண்ட் வந்து ஆகக்கூடாது. இத சொல்லிட்டு ஒரு ப்ரொவைடன்ட் கிளாஸ் இருக்கு. இந்த ப்ரொவிடன்ட் கிளாஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி தெஃப்ட் இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியம் நம்மளோட இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. இந்த தெஃப்ட்ல அந்த ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ 5000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த பெர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கன்விக்ட் ஆகுறாரு. இந்த தெஃப்ட்க்கு கீழே ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கன்விக்ட் ஆகுறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்னோ அல்லது ரெஸ்டோரேஷனை வந்து ஈடுகட்டுறதுக்காக என்ன அப்படின்னா இவருக்கு என்ன பண்ணலாம், he shall be punished with the community service அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வர்த் 5000 இருந்துச்சுன்னா அவர் என்னதான் இருக்கணும், கம்யூனிட்டி சர்வீஸ் கீழ தான் பண்ணணும். இது வந்து எப்படிப்பட்டதா இருக்கு, இட் இஸ் a non cognizable and bailable-ஆ இருக்கு. இஸ் a non cognizable and bailable offense-ஆ இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம், சொல்லுங்க யாராவது. நான் காக்னிசபிள் அண்ட் பேலபிளா இருக்கும் பொழுது அந்த போலீஸ் என்ன பண்ணணும், அந்த பர்சனை வந்து எஸ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா
அவரை அரெஸ்ட் பண்றதுக்கோ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கோ பெர்மிஷன் வாங்கணும். எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு? எதுல சொல்லியிருக்காங்க? 174. 174 of BNS. 174 of BNSSல என்ன அப்படின்னா இந்த நான் காக்னிசபிள் அண்ட் பேலபிள்ல இருக்குன்னா அந்த பர்சனை இன்வெஸ்டிகேட் பண்றதோ அல்லது அந்த பர்சனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்னா மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கணும். காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் அதை என்ன பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அந்த பர்சனை வந்து பண்ணும் பொழுது ஏன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஒரு கட்டளை இல்லாம என்ன பண்ணக்கூடாது, இந்த பர்சனை வந்து கைது செய்யவோ அல்லது அவரை வந்து ஆர்டர் பாஸ் பண்ணாட்டாலும் எஃப்ஐஆர் லான்ச் பண்றதோ இல்ல அப்படின்னா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதோ பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னன்னா இந்த 174ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னெல்லாம் பார்த்துட்டோம்? 303 என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டோம், 174 என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டோம். 482 எதை பத்தி பேசும்? 482 inherent power of the high court. ஓகே, இது நமக்கு தெரியும். இப்போ இந்த 482 ஆஃப் BNSS இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா அதாவது ஒரு பர்சன் இருக்காரு, அவரை வந்து கன்விக்ட் பண்ணல சரியா, ஆனா அவர் வந்து கைது செய்யப்படலாம். அதுதான் என்னன்னா அப்ரஹண்டிங் அரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ரஹண்டிங் அரெஸ்டுக்கான அர்த்தம் என்னன்னா கைது செய்யப்படலாம் அப்படின்றது. அந்த காரணத்தினால என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்து ஹைகோர்ட்லயோ அல்லது எந்த கோர்ட், இன்னொரு ஒரு கோர்ட் இருக்கு, எந்த கோர்ட்? ஹைகோர்ட் அல்லது செஷன் கோர்ட்ல என்ன பண்ணலாம்னா இவர் வந்து ப்ரொசீட் வந்து பண்ணலாம். அண்ட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த ஜட்ஜஸ் வந்து சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க 482 டீடைல்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? சோ 1, 2, 3, 4 4 கிளாஸஸ் வந்து உண்டு. சரி, 4 சப்செக்ஷன்ஸ் உண்டு. இதை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ இப்போ 482 அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்ப இவர் எதுக்காக 482 வந்து போட்டிருக்காருன்னு இப்ப எல்லாருக்கும் தெரியுதா? இல்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கு பாருங்க இந்த வேர்டு, petition for an anticipatory bail under 482 of BNSS. So 482 of BNSSல ஏன் போட்டிருக்காரு நமக்கு இப்ப தெரிய வந்துருச்சு. அப்ப நம்ம ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ப்ரொவிஷன், ரூல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்ப அடுத்த ஸ்டெப்பா என்ன அப்படின்னா அப்ளிகேஷன். இதை எப்படி அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். ஓகேவா? சோ இதை எப்படி அப்ளை பண்ணிருக்காங்கன்னு இந்த கேஸ பார்ப்போம் நம்ம இப்ப. ஓகே, இப்ப இதுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலி சுப்ரா அப்படின்றது என்ன அப்படின்னா எபோ அப்படின்னு அர்த்தம். சுப்ரானா எபோ, மேலே சொல்லப்பட்ட அப்படின்னு. இப்ப இந்த கேஸ்ல அந்த டயரோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அந்த டயரோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க இந்த கேஸ்ல? 3000 rupees. அப்ப 3000 கொடுத்தா இது என்னது? இது எதுக்கு கீழே வருது? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? non cognizable அப்ப என்ன பண்ணணும் இவரு? என்ன பண்ணணும் இவரு? எஸ், இவர் வாங்கியிருக்காருன்னா இல்ல, இந்த இருக்கு பாருங்க, இதான் மேட்ரு. சரியா? இப்ப வந்து the properties which is worth என்ன அப்படின்னா less than 5000. சோ அவர் என்ன பண்றாரு, இதுல வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் எவ்வளவு இருக்கு? 3000 தான் இருக்கு. அப்ப இது எது கீழே வருது? நான் காக்னிசபிளுக்கு கீழே வருது. அப்ப வந்து 174 என்ன செய்யணும்? பைண்ட் பண்ணணும். அப்ப the FIR can be registered. எப்பதான் FIR ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? ஆஃப்டர் கெட்டிங் அப்ரோப்ரியேட் ஃப்ரம் த லேர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிஷியலாவே FIR ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதனால இது என்ன ஆகுது? இல்லீகல் ஆகுது. இது என்ன ஆகுது? இல்லீகல் வந்து ஆகுது. சரியா? அதுக்கப்புறமா இது வந்து பெட்டிஷனர்ட்ட பண்ணது என்ன அப்படின்னா நாட் சஸ்டைனபிள் இன் லாவா வந்து இருக்கு. அதுக்கப்புறமா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் திஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில், இது யாராவது இப்ப சொல்லணும் எனக்கு. ஓகேவா? ஆக்சுவலி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் திஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் இஸ் நாட் மெயின்டெனபிள் சின்ஸ் த அஃபென்ஸ் இஸ் பெயிலபிள். அப்படின்னா அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? யாராவது? ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஒன்லி நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு தான் மேம் போட முடியும். ஓகே,
மேடம் நான் இது சொல்லட்டுங்களா? வந்து அதாவது மெயின்டெனபிள் கிடையாது. அதாவது வந்து இப்போ அஃபென்ஸ் வந்து பெயிலபிள் அஃபென்சஸா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஏபி வந்து போட முடியாது அப்படின்னு சொல்றேன். எஸ், அவைலபிளா இருந்துச்சுன்னா நம்ம ஏபி போட முடியாது. அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஹவவர் திஸ் கோர்ட் என்ன பண்றாங்க, jurisdiction under 482 by using the inherent என்ன பண்றாங்க, inclined to interfere with the FIR since அவங்க இன்ஹரண்ட யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுக்குள்ள அவங்க போறாங்க. எதுக்கு அப்படின்னா அது வந்து the FIR for a non-cognizable offense without getting an order வந்து இல்லீகலா இருக்கு அப்படின்றத இவங்க உள்ள போறாங்க. அதனால என்ன ஆகுது இந்த டிஸ்கஷன் மூலியமா, இது கிரைம் நம்பர், இட் இஸ் நாட் அ கிரிமினல் நம்பர், இட் இஸ் அ கிரைம் நம்பர். ஓகே, சோ இந்த கிரைம் நம்பர் மூலியமா இந்த ரெஸ்பாண்டன்ட் ஆக்சுவலி இந்த போலீஸ் இருக்காரு இல்லையா, ஹியர் பை குவாஷ்ட் அந்த அந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணிட்டு இவரோட பெட்டிஷனை என்ன பண்ணிடுறாங்க, அலோ பண்ணிடுறாங்க. புரிஞ்சுச்சா? அப்ப இதோட அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணிருக்காங்கன்னு இந்த ரூலை நம்ம பார்த்துட்டோம். அப்ப கன்க்ளூஷன்ல எழுதும் போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இஷ்யூ என்னவா இருந்துச்சு, இந்த பெட்டிஷன் வந்து மெயின்டைனபிளா இவர் போட்டது அப்படின்றதானே நம்ம பாத்துருந்தோம். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அலோ பண்ணிட்டாங்க. எஸ், இட் இஸ் மெயின்டைனபிள், அவ்வளவுதான். சோ இதுதான் என்னன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட். சோ இதுதான் என்னன்னா the method of reading the judgment. இதுல யாருக்காவது புரியாம இருக்கா? இப்படிதான் என்ன ஜட்ஜ்மெண்ட்டை ரீட் பண்ணணும். எப்பொழுதுமே நம்ம பெரிய பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக கூடாது. ரொம்ப சின்ன சின்ன ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு லவ் கிரியேட் பண்ணணும். அந்த லவ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பெரிய பெரிய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படிச்சா நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் என்னன்னா இந்த ஐஆர்ஏசி மெத்தடை வச்சு பண்றது. அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஜேர்னல் அனலைசிஸ் குரூப்ல இருக்கிறவங்க நான் சொன்னதெல்லாமே அப்படி எழுதணும். எதுக்காகனா ரைட்டிங் பிராக்டிஸ். இன்னொன்னு எழுதும் போதுதான் நம்ம பார்த்து எழுத சொல்லல, நம்மளா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இதை வச்சு நம்மளா எழுதணும், நம்மளுக்கு புரிஞ்சதை எழுதணும். ஏன் எழுத சொல்றேன்னா அதை எழுதும் போது நமக்கு நம்மளோட வெக்காபுலரி வரும், ரைட்டிங் ஸ்கில் டெவலப் ஆகும், நம்மளால ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும், அதை என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஞாபகம் வரும். இன்னொன்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது டிரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்காக தான் நான் வந்து எழுத சொல்றது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சாலும் அது அப்படி நச்சுன்னு படிச்சாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சாதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம லீகல் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம், நம்ம ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திருக்கோம், அதை எப்படி பைண்ட் பண்ணணும்னு பார்த்திருக்கோம், அதை எந்த மாதிரியான கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரணும்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னன்னா இன்னைக்கான ஒரு கிளாஸ். இதுல யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா, இல்ல சஜஷன் இருக்கா, இல்ல நான் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் அதையும் கரெக்ட் பண்ணலாம், நானும் அதை மாத்திக்கிறேன். எனிதிங் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லலாம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இல்ல அப்படின்னா எப்படி இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சதே தான் நான் சொன்னேன்னா எந்த மாதிரி நீங்க கன்வே பண்ணுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே மேம், மேம் மேம் நம்ம பார்ட்டிஸ்க்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் அல்லது கைட்லைன் அது என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுல நம்ம வேற ஏதாவது எழுதணுமா, இல்லைன்னா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு மட்டும் எழுதணுமா, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த ஆர்டர் இதைத்தான் நான் சொன்னேன், ஆர்டரு ஜட்ஜ்மெண்ட்னு இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான். அதை நம்ம என்ன அப்படின்றத ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே மேம், ஓகே மேம். அந்த கன்க்ளூஷன் ரீசன் சொன்னீங்களா மேம், அது கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுமா? கன்க்ளூஷனுக்கான என்ன புரியல சார் இது? இல்ல அந்த இஷ்யூக்கு வந்து ஆன்சர் சொன்னீங்களா மேம் கன்க்ளூஷன்ல, இட் இஸ் மெயின்டெனபிள் சொல்லிட்டு. ஓகே, என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, இது வந்து பெயிலபிள் நான் காக்னிசபிளா வந்து இருக்கு. சோ அதனால என்ன அப்படின்னா வந்து அவர் எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறது வந்து அது வந்து இல்லீகலா இருக்கு அப்படின்றத இந்த கோர்ட் வந்து பை த வே ஆஃப் யூசிங் தி இன்ஹரண்ட் பவர் யூஸ் பண்ணி அவங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இஷ்யூ கேட்டிருந்தோம், இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் இவர் போட்டிருந்தாரு இல்லையா இந்த பார்ட்டி, அது மெயின்டெனபிளா இல்லையா, அதாவது அலோ பண்ணுவாங்களா, அலோ டிஸ்மிஸ் பண்ணுவாங்களான்றதுதான் இஷ்யூ. சோ அட் லாஸ்ட்ல கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அந்த கன்க்ளூஷன்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருந்தாங்க, என்ன கொடுத்திருந்தாங்க, அந்த எஃப்ஐஆர் இவர் போட்ட கிரிமினல் பெட்டிஷன் வந்து அலோடு, அந்த எஃப்ஐஆர் என்ன பண்ணணும், குவாஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் என்னன்னா வந்து கன்க்ளூஷன் சார். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் மேம், தேங்க்யூ.
ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல வேற யாருக்கும் எனிதிங் எல்ஸ்? ஸோ இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் மேம் அது பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன்ல வெறும் எஸ் இட்ஸ் மெயின்டெனபிள் மட்டும் போட்டா போதுமா மேம்? அது இதுதான் எழுதணும் லாஸ்ட்ல. இந்த 7th பாயிண்ட் தான் நீங்க எழுதணும். இது அப்படியே எழுதக்கூடாது. உங்களோட ஒரு சென்டென்ஸ்ல நீங்க எழுதணும். ஓகேவா? சோ என்ன எழுதணும் அப்படின்னா, எஸ் the criminal original petitions failed by the petitioner for getting the anticipatory bail is allowed by the court and the FIR filed by the respondent police is hereby quashed அப்படின்னு இது என்னோட ஓன் வேர்டிங்ஸ். இந்த மாதிரி உங்களோட ஓன் வேர்டிங்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். ஓகே மேம் சொல்லுங்க மேம். இதுல இல்ல மேம், ஒரு சில இதுலலாம் நீங்க ஜட்ஜ்மெண்ட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணீங்கல்ல மேம், அதுல வந்து கேசஸ் ரெஃபர்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில கேசஸ்லாம் வரும்ல மேம். அது ஆக்சுவலி என்னன்னா, இது சின்ன ஜட்ஜ்மெண்ட். வேற ஜட்ஜ்மெண்ட்ல எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் இப்படி சொன்னாங்க, கல்கத்தா ஹை கோர்ட் இப்படி சொன்னாங்க, டெல்லி கோர்ட் சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் என்னன்னா கேசஸ் ரெஃபர்டு. அதை நம்ம எதுல எழுதணும்னா கடைசியில எழுதிக்கலாம். கேசஸ் ரெஃபர்டுன்னு போட்டு இந்த கேஸ்ல இந்த ரூல் பண்ணி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்றதுதான் கேசஸ் ரெஃபர்டு. அதை நம்ம லாஸ்ட்ல எழுதிக்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தளவுல கேசஸ் ரெஃபர்டு இல்ல, மத்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும் இல்லையா, ப்ரீவியஸ்ல சொல்லப்பட்டதை பைண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா, அதுதான். இப்ப கிளியரா மேம்? எஸ் மேம், தேங்க்யூ மேம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட்டிவ் பார்ட் படிச்சா போதும், இல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும்ல மேம்? மாறும். அதே மாதிரி நம்ம படிக்கும் போது கொடுத்துருப்பாங்க பேரா 79, பேரா 69, அந்த பேரா ஆப்ரேட்டிவ் பார்ட் அப்படி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட்ல, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. படிச்சு எழுதுனா போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே மேம். சண்முகவேல் சார். எஸ். எனக்கு என்ன டவுட்னா, நீங்க வந்து அந்த இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ண முடியும்னு அது ஒரு பேரை பார்த்தேன். இது எப்படி ஆக்சுவலா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா பிரைவேட் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணணுமா இல்ல எப்படி? அது பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிசைட் பண்ணுவார்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. இப்ப என்ஐ ஆக்ட் எடுத்துக்கலாம், அதுல வந்து நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்டா போய் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர்வே இது பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணுவாங்கல்ல. ஆமா, ஓகே. இப்ப 174 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பாருங்க சார், இதுக்கான ஆன்சர் அதுல இருக்கும். அதாவது 174 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் காக்னிசபிள்லாம் வருது இல்லையா, இதெல்லாமே வந்து அந்த மாநில அரசு படிவம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஃபில் பண்ணிட்டு வேற என்னன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட அவர் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அந்த நேச்சர் ஆஃப் த அஃபென்சஸ் பார்த்துக்கிட்டு இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து என்னன்னா எஃப்ஐஆர் நீங்க லாட்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து போலீஸ்க்கு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து செக்ஷன் 174 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே, தேங்க் யூ. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. தென் ஈஸ்வரி மேம் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க சார். சண்முகவேல் சார் சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. அந்த ஐஆர்சி மெத்தட் ஓகே மேடம். அதுல ஐ வந்து இஷ்யூ, அது இஷ்யூ என்ன இருக்குன்னு சொல்லி எழுதிடலாம். ரூல் ஆர் வந்து ரூல் மேடம், ப்ரொவிஷன். இந்த ஏ அப்ளிகேஷன் சொல்றீங்க மேடம், அது என்ன மேடம்? அப்ளிகேஷன்ன்றது எதுவுமே கிடையாது சார். என்னன்னா நம்ம இப்ப பார்த்தோம்ல, இந்த 3 இந்த கேஸ்ல இதா இருக்கா, இந்த 5th பாயிண்ட்ல அப்ளிகேஷன் பார்ட் இதா இருக்கு பாருங்க. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 3000க்கு கீழே இருக்கு. ஆனா இந்த செக்ஷன் படி இந்த 303(2) ஆஃப் பிஎன்எஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 5000க்கு கீழே இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது நீங்க அந்த பர்சன் என்ன பண்ணக்கூடாது, பனிஷ் பண்ணக்கூடாது, கம்யூனிட்டி சர்வீஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லி இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட கேஸ்லயும் இந்த கொடுக்கப்பட்ட கேஸ்லயும் இந்த ஃபேக்ட்ல என்னன்னா, இந்த பார்ட்டி திருடக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 3000 தான். அதனால இந்த செக்ஷன் படி இவருக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் தான் கொடுக்கணுமே தவிர இவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பனிஷ் பண்ணக்கூடாது. அப்ப அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கல அந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நான் காக்னிசபிள் அண்ட் பேலபிள் அஃபென்சஸ் சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணணும், 174 படி அந்த போலீஸ் வந்து அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை வந்து அந்த அத்தாரிட்டேட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து ரைட்டை வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். ஆனா நம்மளுடைய ஃபேக்டை பொறுத்தளவுல இவங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்ப இப்படி பண்ணினது என்ன அப்படின்னா சட்டபூர்வமானது தப்பு, இது இல்லீகலான விஷயம். அதுக்கப்புறம் அதனாலதான் என்ன அப்படின்னா நம்ம ஹைகோர்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட யூஸ் பண்ணி இந்த எஃப்ஐஆர் வந்து என்னன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதனால மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்காம பண்ணது இல்லீகலு, அதனால என்ன பண்றோம், இத குவாஷ் பண்ணி இந்த பெட்டிஷனை அலோவ் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எழுதணும். இதுதான் அப்ளிகேஷன். புரியுதா? தனித்தனியா படிச்சத ஃபேக்டோட கிளப் பண்றோம் ஒரு கதை மாதிரி. இப்ப நான் சொன்னதை எழுதணும். என்ன சார்? ஃபேக்ட் அண்ட் அந்த ஆபரேட்டிவ் போர்ஷன், அந்த முக்கியமான அந்த விஷயங்கள் மட்டும் எழுதணும். ஆமா, அந்த ஃபேக்டையும் அந்த ப்ரொவிஷன் நம்ம தனித்தனியா பார்த்தோம். ஃபேக்டையும் பார்த்துட்டோம், ப்ரொவிஷனையும் பார்த்துட்டோம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு கதை கொண்டு வரணும். அதுதான். ஓகே, தேங்க் யூ மேடம். தேங்க் யூ ஃபார் கிளாரிஃபிகேஷன் மேம். தேங்க் யூ மேம். ஆனா இதுல வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்து நாட் மெயின்டெய்னபிள்னு தானே மேம் இருக்கு? எதுல இருக்கு அங்க? அதுதான் மேம், இதுல அதுதானே நான் சொன்னேன், ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் இஸ் நாட் மெயின்டபிள் சின்ஸ் தி ஆஃபென்ஸ் இஸ் பெயிலபிள். அதுதான் நான் உங்ககிட்ட இன்டர்பிரேஷன் கேட்டிருந்தேன். புவனா மேம் கூட சொல்லியிருந்தாங்க, இதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். மேம் ஆனா இந்த பெட்டிஷன் அலோடுன்னு சொல்லி சொல்றீங்களா மேம்? ஆனா இந்த பெட்டிஷனே வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக தானே மேம் போட்டு இருந்திருப்பாங்க. ஆன்டிசிபேட்டரி மேம், கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் வந்து அலோடு. பாருங்க இதுல இதுல என்ன போட்டிருக்காங்க, சைட்டேஷன்ல என்ன பார்த்திருந்தோம், சைட்டேஷன்ல என்ன மேம் இருக்கு, கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன். அப்ப அதுதானே நம்ம சொல்லணும் லாஸ்ட்ல. நான் அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்ல அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது, இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிட்டு இந்த கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷனை அந்த அவங்க இன்ஹரண்ட் பவரை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், ஓகே. ஸோ வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மேம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த டெக்னிக்கல் வேர்ட் சொல்லுங்க சார். மேம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்கு மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி, அதெல்லாம் எப்படி மேம் டிரான்ஸ்லேட் பண்றது? அதெல்லாம் ஷார்ட்டாவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் சார். சிசிடிவி அப்படின்னே போட்டு ரொம்ப வந்து நான் இப்படிதான் போன தடவை டிரான்ஸ்லேஷன் சொல்லும் போது சொல்லியிருந்தேன். சிம் கார்டுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு இருக்கும் போது பிரபுராஜதுரை சார் சொன்னாங்க, நம்ம இந்த மாதிரி பக்கா டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து அந்த காலத்துலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து சிசிடிவி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக இப்ப எஃப்ஐஆருக்குன்னா எஃப்ஐஆர் அதுக்கு போட வேண்டாம். மற்ற மாதிரி டெக்னிக்கலி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், சிம் கார்டு இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே மேம். மேம் மேம் நம்ம இப்போ ஜேர்னல் அனாலிசிஸ் எழுதும் போது நம்ம ஃபர்ஸ்ட் கோரம் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து இப்போ நாளைக்கு ஜட்மெண்ட் எழுதும் போது கோரம் அப்படின்னு போட்டு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு எழுதணுமா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கோரம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அப்படி எழுதணும். கோரம்னு எழுதிட்டு புல் ஸ்டாப் வச்சுட்டு இதுல வந்து எழுதணும். நீங்க என்ன எழுதணும்னா மதுரை பெஞ்ச் ஆஃப். ஓகேவா? ஓகே. சோ அந்த குரூப்ல யாரும் ஜாயின் பண்ணனும்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே மேம், உங்க நம்பர் சொல்லுங்க மேம். எஸ் சார். ஓகே, இருங்க நான் வந்து ஒரு செஷன் ஒரு நிமிஷம் மேம். சொல்லுங்க மேம். மேம் இப்போ இந்த மாதிரி லீகல் டேர்ம்ஸ் இருக்குல்ல மேம், அது ஆக்சுவலா நம்ம தமிழ்ல லா படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படிங்க மேம்? ஏன்னா நம்ம குவாஷன்றது நம்ம நார்மலா கூல் டிரான்ஸ்லேட்ல போட்டு பார்த்தா வேற மாதிரி இருக்கும், அண்ட் தென் நம்ம லா படி பார்த்தா வேற மாதிரி இருக்கும் மேம். இந்த மாதிரி யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலி நீங்க டிரான்ஸ்லேஷன் குரூப்ல இருக்கீங்களா மேம்? இல்ல மேம், நான் இன்னைக்குதான் மேம் ஃபர்ஸ்ட் வரேன். இன்னைக்கு தான் வரீங்களா? ஓகே. டிரான்ஸ்லேஷன் குரூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டேர்முக்குமே ஆக்சுவலி இது ஸ்லோ ப்ராசஸ். ஒரு 200 வேர்ட்ஸுக்கு இப்ப நம்ம கிட்ட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு கரண்டா. ஓகேவா? வேர்ட்ஸுக்கு
வார்த்தைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப நான் ஆன்சரோட நான் ப்ரொசீட் பண்றேன். இன்னொன்னு நம்ம நெட்டு இல்லைன்னா வந்து தமிழ் சொற்களஞ்சியம் இந்த மாதிரி சட்டகராதி இந்த மாதிரி புக் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி லீகல் வேர்ட்ஸ் எது நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுக்கணும். இல்லைன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா பேர் ஆக்டுக்கு போகணும். இப்ப வந்து தமிழ் இங்கிலீஷ் பேர் ஆக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஸ்பெக்டிவ் வித் தட் தமிழ் பேர் ஆக்டுக்கு நம்ம போய் பார்க்கணும். ஓகேவா? அந்த இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனா நம்ம போக போக வந்துரும். இப்ப எப்படி நமக்கு வந்து இதெல்லாம் கரெக்டா சொல்றோம், ஆன்டிசிபேட்டரி பெயில் கடை நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, இந்த எஃப்ஐஆருக்கு இது எப்படி வருது பை வே ஆஃப் பிராக்டிசிங். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருக்கோம், எழுதிட்டே இருக்கோம். இதே மாதிரிதான் லீகல் வேர்ட்ஸ். கிரிமினலை பொறுத்தவரைக்கும் வரும், சிவில்ல தான் புதுசா இருக்கும், கிரிமினல்ல வந்த வார்த்தையே தான் வரும். அதனால ஒரு செலக்டிவா இருக்கு. இப்ப எவிடன்ஸ்ல வந்து எந்தெந்த வார்த்தைகள்லாம் இருக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். அது டிரான்ஸ்லேஷன் குரூப்ல நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சோ தனித்தனியா என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும், அதே மாதிரி சிஆர்பிசில என்ன வரும், எவிடன்ஸ்ல என்ன வரும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல என்ன வரும்ன்றதுக்கான டிரான்ஸ்லேஷன் நான் தனித்தனியா வச்சிருக்கேன். அது ஒவ்வொரு கிளாஸ்லயா நம்ம வந்து அந்த குரூப்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ என்னோட நம்பர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து உங்களுக்கு ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, அப்ப நான் ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் தி செஷன் மேம். கொஞ்சம் இப்பதான் ஒரு கிளியர் வியூவே கிடைச்சது மேம். எஸ் மேம், நிஜமானதா மேம். இவ்வளோ நாள் நான் வந்து செமஸ்டர் படியா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு கேஸ் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி லா காலேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா பார்ட் டில கேஸ் ஸ்டடிஸ் கொஸ்டின் இருக்கும். அதுக்குமே இந்த ரூலை பைண்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, எஸ் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே மேம். ஸோ நம்பர் கேட்டிருந்தீங்க, அவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நம்பர் மட்டும் நான் இதில் ஷேர் பண்றேன். ஐ ஹோப் திஸ் செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.